சென்னை ஸ்டார் ஒன் தமிழ். தங்கத்தூண்டில். ஒரு ஊரில் ரமேஷ் சுரேஷ் என்ற அண்ணன் தம்பிகள் இருந்தார்கள். அவர்கள் 2 பேரும் மீன் பிடித்து வாழ்க்கையை நடத்தி வந்தார்கள். ஒரு நாள் மதியம் அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது பிச்சைக்காரன் ஒருத்தன் அங்கே வந்தான். எலும்பும் தோலுமாக இருந்த அவனை பார்க்கவே பரிதாபமாக இருந்துச்சாம். அந்த பிச்சைக்காரன் அவங்க கிட்ட சாப்பிட்டு 4 நாளாச்சு. பசிக்குது, ஏதாவது தாங்கன்னு கேட்டான். ரமேஷ் அவனுக்கு கொஞ்சம் சாப்பாட்டை எடுத்து தந்தான். இதை பார்த்த சுரேஷ், அண்ணா, இது போல சோம்பேறிங்க கிட்ட இரக்கம் காட்டாதன்னு தடுத்தான். அதை கேட்காம ரமேஷ் சாப்பாட்டை குடுத்தான். அடுத்த நாளும் அதே போல சாப்பிடுற நேரத்துல பிச்சைக்காரன் வந்தான். திரும்பவும் வந்ததுனால சுரேஷ்க்கு கோவம் வந்து, டி சோம்பேறி, அடுத்த முறை உன்னை இங்க பார்த்தா தொலைச்சுடுவேன்னு கத்தினான். 3வது நாளும் பிச்சை கேட்டு அங்க வந்தான். அவன பார்த்த கோபத்துல சுரேஷ் அங்கிருந்த தூண்டில் ஒன்றை எடுத்துக்கிட்டு அவனை ஏரிக்கரைக்கு கூட்டி வந்தான். இப்படி பிச்சை எடுக்குறியே, இதெல்லாம் ஒரு பிழைப்பா? உனக்கு மீன் பிடிக்க கத்துத்தரேன். இந்த தூண்டிலை வச்சு பொழைச்சுக்கோன்னு சொல்லி மீன் பிடிக்குறது எப்படின்னு கத்து கொடுத்து போயிட்டான். பல நாளாக அந்த பிச்சைக்காரன் வரவே இல்ல. அவனை மறந்து போயிட்டாங்க. ஒரு நாள் ரமேஷும் சுரேஷும் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தப்போ ஒரு அழகான குதிரை வண்டில ஒருத்தர் வந்தார். அவர் கையில தங்கத்தால் செஞ்ச தூண்டில் ஒன்னு இருந்தது. ரமேஷும் சுரேஷும் அவரை பார்த்தாங்க. தங்க தூண்டிலை எனது பரிசாக வச்சுக்கோன்னு சுரேஷிடம் கொடுத்தாரு. தன் வீட்டுக்கு வந்த பிச்சைக்காரன் தான் இவன் என்று ரமேஷ்க்கு தெரிஞ்சுது. அவனுக்கு சரியான கோவம். நீ சாக பிழைக்க இருந்தப்போ உனக்கு சாப்பாடு கொடுத்து காப்பாத்தியது நான். எனக்கு தான் இந்த தங்க தூண்டிலை தரணும். எனக்கு தா என்று கத்தினான். ஆனால் அவரோ இது உங்க தம்பிக்குத்தான் சேரணும்னு சொன்னார். இதை ரமேஷ் கேட்காம வழக்கை கோர்ட்டுக்கு கொண்டு போனான். நடந்ததை எல்லாம் விசாரிச்சார் ஜட்ஜ். ரமேஷை பார்த்து, நீ இவருக்கு சாப்பாடு கொடுத்து உயிரை காப்பாத்தியது உண்மைதான். ஆனா உன் தம்பியோ இவர் வாழ்வதற்கு வழி காட்டினார். அதை பயன்படுத்தி இவர் பெரிய பணக்காரராயிட்டார். நிலையான உதவி செய்த சுரேஷ்க்கு இவர் தூண்டிலை பரிசா கொடுத்தது சரிதான். இந்த தங்க தூண்டில் சுரேஷ்க்கு தான்னு தீர்ப்பு வழங்கப்பட்டது. நீதி. நாம் செய்யும் உதவி அப்போதைக்கு கஷ்டம் தீர்ந்தால் மட்டும் போதாது, எப்போதும் கஷ்டம் வராதபடி உதவி செய்தல் வேண்டும்.